சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல இசைக்கு அப்படியே பிளேட்டையே மாத்த பார்க்குறாப்புல. நான் காயத்ரி மேல வச்சிருந்த காதல்னால தான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டையே மாத்த பார்க்குறாப்புல. ஆனாலும் நம்ம அன்னபூர்ணி உன்னையெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட அவன் கட்டின தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மகாவுக்கு இருந்துக்கிட்டு சிந்துவை இந்த இதில் உள்ளார இழுக்கிறாங்க. சிந்துவுக்கு ஒரு நியாயம், என் தம்பிக்கு ஒரு நியாயமா? சிந்து மட்டும் இப்படி தானே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவன் மட்டும் இந்த வீட்டில் இருக்கா, அவளை முதல்ல தாலியை கழட்டி போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் என் தம்பியை போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ சிந்துவையும் இந்த பிளானில் உள்ளார இழுத்து விட்டு பிரச்சனையே வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தலை சுற்றியே கீழே விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் தான் இருக்கிறாரு பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்ணை முழிச்சு முதல்ல இந்த துரோகியை வெளியே போக சொல்லுங்க, அதாவது நம்ம இசக்கிய, அதுக்கு முன்னாடி பைரவி, அதுக்கு முன்னாடி காயத்ரி, அவன் கட்டின தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே விட்டு கிடாசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் மகா இருந்துக்கிட்டு அப்போ சிந்து அப்படின்ன உடனே சிந்துவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு நம்ம சிவா சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ண, காயத்ரியும் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி சொன்ன உடனே தாலியை கழட்டி இசைக்கு மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிடுறாங்க. இதோட இன்னி எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்கும்.